ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி ரம்ஜான் ஆர்டர். இது நான் வெள்ளிக்கிழமை ரம்ஜான் நினைக்கிறேன். ஸ்கூல் ஆனுவல் டே ஸ்டிச்சிங் போயிட்டுருக்கு. ஆனுவல் டே டேட் மாற்றினதுனால சரி இது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சி தரேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இது பிரிப்போம். இது வெளியில் எட்டிருந்து எங்கள் வீட்டுக்காரங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் பேக்கிங் அப்படியே இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? ஒரு சாரீ சூப்பராக இருக்குது. ஒரு சாரீ. இது அளவு ப்ளவுஸு. இது நான் தைச்சது தான்னு சொன்னாங்க. கை இது அளவு ப்ளவுஸு. இது நான் தைச்சது தான், நீங்கள் தைச்சது தான் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. கை நீட்டமும் இடுப்பு இறக்கமும் வேணும். கழுத்து ரவுண்டு கழுத்து வேணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ளவுஸுக்கு. இது பழைய நைட்டி ஒன்று. இது இதை வச்சு அளவு வச்சு உள்ளே நைட்டி இருக்குது. நைட்டி இந்த அளவுக்கு பிடிச்சி கொடுக்கணும். இது உங்கள் பொண்ணோட ட்ரெஸ்ஸு. கை சேர்த்துக்கணும். நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. இது என்ன பைக்குள்ளே பை. இது ஷாலு. 2 3 4 5 6 ஷால் இருக்குது. இது ஓரடிச்சு கொடுக்கணும். 1 2 3 4 5 6 ஷால் இருக்குது. பை என்ன பைக்குள்ளே பையாக வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது ப்ளவுஸு. அவங்க சேரீயில் கட்ட மாட்டாங்க, அதனால் தனியாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 ப்ளவுஸ் இருக்குது. பிளாக் மட்டும் தைச்சி கொடுக்க சொன்னாங்க. அவங்க பிளாக் ரொம்ப விரும்புவாங்க போல இருக்குது. அதனால் பிளாக் மட்டும் போதும். நான் கூட ஃபங்க்ஷனுக்கு பிளாக் போடுவீங்களான்னு கேட்டேன். அவங்க இதில் பிளாக் தான் எங்களுக்கு மெயினாக தேவை அப்படின்னாங்க. ஓகே ப்ளவு. ஆனால் இப்போ டேட் இருக்கிறதுனால 3த்தையும் தைச்சி விட்லான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். இது ஒரு 2வது சாரீ. இது அடித்து கொடுத்துடணும். மொத்தம் 3 சாரீ இருக்குதுன்னு சொன்னாங்களே. இந்த இருக்குது 3 சாரீ. ஓகே. இது புது சுடிதார், புது நைட்டி இன்னும் இருக்குது. இது இப்போதைக்கு முடிச்சுக்கிட்டு இதை முடிச்ச பிற்பாடு தரேன் இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி யாரும் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு வேலையே வரலை அப்படின்னு கவலைப்படாதீங்க. எனக்கும் ஆரம்பத்தில் கஸ்டமர் ரொம்ப கம்மி தான்.